கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த அந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் சத்தியத்தை கேட்கும்படியாக வருகிறீர்கள். அல்லேலூயா. 3 வகையான விடுதலைக்காக தான் நம்ம வருகிறோம். வரும்போது ஆண்டவர் இரத்தத்தால விடுதலை வாங்குவதற்காக வருகிறோம். ஆண்டவரை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய குற்றமுறையை மன்னிங்க, அப்படியே இரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லும் போது ஆலயத்துக்குள்ள வந்து கழுவும் போது விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். ஆராதனை நேரத்துல, ஆவியின் நிறைவு நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆவியினால ஒரு விடுதலை நம்ம வாங்கிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சத்தியத்தினால நம்ம விடுதலை வாங்கி கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சத்தியம் மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, தேவன் நம்மளை நடத்துகிற ஒவ்வொரு பாதையிலும் சத்தியத்தின் மூலமாக நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரடியாக சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை சத்தியத்தின் மூலமாக சொல்லப்படும் போது அதை உடனடியாக அதை விளங்கி கொண்டு கீழ்ப்படிய ஒத்துக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. நான் நிறைய சகோதர சகோதரி என்னோடு தொடர்பு கொள்வது உண்டு. அதுல தொடர்பு கொள்ளும் போது நேரடியாக சொல்லும் போது சில அதை ஏற்றுக்கொள்வதற்கு சில பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அதே சமயம் சத்தியத்தின் மூலமா இந்த வேத வசனம் இப்படி சொல்லுது, இதன் பிறமா ஒப்பு கொடுங்க அப்படிங்கும் போது அதை அப்படியே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்க வந்திருக்கிறது என்ன காரணம்னா, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு வேத தியானமாக யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். லேலுயா, லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த தியானம், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியமா இருந்திருக்கலாம், நீங்க தெரியாம சத்தியமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று அறிந்து ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 38 வருஷமாய் வியாதி படுக்கையில ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். எருசலேம்ல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல என்ன செய்வாங்கன்னா, எப்பமாவது அந்த குளத்தை கலக்குற சமயத்துல, கலங்கும் போது அதுல போய் அந்த நேரத்துல போய் யார் முதலில் மூழ்கி குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வியாதிகள், அந்த கட்டுகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. சில நேரம் தேவ தூதர்கள் கலக்குவாங்க.
அந்த நேரத்துல முதலாவது யாராவது ஒருத்தர் இறங்கணும். அல்லேலூயா. இது அவங்களுக்கு வழக்கமா இருந்தது. தேவன் செய்த அற்புதமா இருந்தது. இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஒரு பண்டிகை காலமா இருக்குது. அந்த பண்டிகை காலத்துல இயேசு கிறிஸ்து அப்படியே போறாரு. பெதஸ்தா குளம் இருக்குது, பார்க்கிறாரு. பார்க்கும்போதுதான் அந்த 38 வருஷமாய் காணப்பட்டதான அந்த மனிதனை நேரடியா போய் இவன் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து, யாரும் சொல்லி கொடுக்கல, நீங்க இவரை போய் பாருங்க, பாவம் இவன் ரொம்ப நாள் இருக்கான் அப்படின்னு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. அந்த தனி மனிதனாய் இருந்த அந்த மனிதனை நேரடியாக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அல்லேலூயா. அதை தான் நம்ம பார்த்தோம். பார்த்து அவர் எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னா அவன் எடுத்துக்கொண்டு அவன் சுகம் பெற்று படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வியாதியஸ்தன் 38 வருஷம் சொல்லி குறிப்பிட்ட ஒரு வருடம் இந்த இடத்துல காணப்படுகிறது. நமக்கு எத்தனை வருடம் கூட இருக்கலாம், 40 வருடம் கூட இருக்கலாம், 60 வருடம் கூட இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம், 20 வருடம் கூட இருக்கலாம், 10 வருடம் கூட கட்டுகள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா படுத்த படுக்கையாய் முன்னேற விடாம இருக்கதான அந்த முடக்கத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, சபையில, நம்முடைய தொழில, வேலையில, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கையின் பிரயாசத்துல இருக்கிற முடக்கத்தை தேவன் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த வியாதியஸ்தர் சொல்றான், அந்த இடத்துல அவன் முயற்சி பண்ணும் போது, அந்த இடத்துல கலங்கி இருக்கும் போது, அல்லது தேவ தூதர்கள் கலக்கும் போது இவன் முயற்சி பண்றான். முயற்சி பண்ணும் போது கிட்ட போகும்போது வேறொருவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாமளும் கூட பல முயற்சி எடுத்திருக்கலாம், ஆசீர்வாதத்துக்கு பல முயற்சி எடுக்கலாம். ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதான ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை பெற்ற பிறகும் கூட நம்ம பிரயாசம், நம்ம கைக்கு வாய் கட்டினது வாய் கெட்டாது. அந்த வசனத்தின் அந்த பழமொழியின் பிராரமாய் நம்ம கைக்கு கிடைக்கிற ஒரு சூழ்நிலையிலும் யாரு? வேறொருவன் அதை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சபையை வந்து நின்று, தேவன் நேரடியாய் நின்று அந்த முடக்கத்தின் ஆவி ஆண்டவர் எடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தடையை அப்புறப்படுத்துகிறார். தேவன் ஒரு பெரிதான குணமாக்குதலை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையானது கடந்த வாரத்துல எனக்கு இரவு ஒரு 12:30 மணி 1 மணி போல எனக்கு ஆண்டவரை கொடுத்தார். நான் பொதுவா என்னுடைய பணிகளை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நான் படுக்க போகும்போது எப்படி 12 ஆயிரும். 12 ஆகும்போது நான் படுக்கைக்கு நித்திரைக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். லேலுயா. லேலுயா. கொடுத்தது மாத்திரமல்ல இந்த வார்த்தையை அப்படியே நான் யோசிச்சுட்டு படுத்துட்டேன். படுக்கும்போது ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் சொன்னார், சொப்பனத்தை காண்பித்தார். அந்த சொப்பனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த சபையில இந்த இடத்துல நேரடியாக வருவதை நான் கண்டேன். லேலுயா. லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த வியாதியஸ்தன் மேலாக ஆண்டவர் என்ன பேசினாரோ அதே கேள்விகளை இந்த இடத்துல நேரடியாக ஆண்டவர் என்னிடம் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் என் சாட்சியை நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய அதான் சொல்லிட்டு இருப்பேன். நான் 1 வருஷம் படுத்தையா இருக்கேங்க, ரொம்ப பெருமையா சொல்லுவேன். நான் 1 வருஷம் நான் படுத்த படுக்கையா இருந்தேங்க. ஆண்டவர் என்னைய எழுந்துருன்னாரு, நான் எந்திச்சு நடந்துட்டேங்க அப்படின்னு. அல்லேலூயா.
அப்புறம் தான் பார்த்தேன் இந்த இந்த வசனத்தை தியானிக்கப்பதான் 38 வருஷமாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்தையே ரொம்ப ஆச்சரியமா நம்ம சொல்றோம். 38 வருஷமாய் கிடக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து நேரடியாக விடுதலை கொடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? எப்படி? நீ தான் காரணமா? உன் சொந்த மந்தம் காரணமா? அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ஒருவேளை மந்திரம் இருக்கா? உங்க அக்கம் பங்காளிகள் ஏதாவது மந்திரந்திரம் செஞ்சாங்களா? தந்திரம் ஏதாவது செஞ்சாங்களா? அப்படிலாம் அவர் ஆராய்ஞ்செல்லாம் பார்க்கல. இல்ல முன்னோர்களுடைய பாவத்தினால சாபம் இருக்குதா, அதனாலதான் நீ படுத்த படுக்கையா இருக்கியா அப்படின்னா அவர் ஆராய்ஞ்சு பார்க்கல. உன்னுடைய பாவத்தினால இதனாலதான் உனக்கு இப்படி இருக்குன்னு கூட அவர் குற்றப்படுத்தவும் இல்லை. எந்த காரியத்தையும் அவனுடைய பேக் சைட்ல பின்னால இருக்கதான எந்த காரியத்தை ஆராய்ஞ்சு பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நேரடியாக அவன் வியாதியஸ்தன் கட்டுக்குள்ள இருக்கிறான். அவன் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கான். அடுத்த பகுதியில அவனால எழுந்திருந்து செயல்படுத்த முடியல. அவன் எழுந்துக்கணும்னு நினைக்கிறான், குடும்பத்தை மேம்படுத்தப்படணும்னு நினைக்கிறான், ஊழியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறான், அல்லனா வேலையை மேம்படுத்தணும், தொழில மேம்படுத்தணும்னு நினைக்கிறான், அல்லனா ஆவிக்குரிய காரியத்துல வேதம் வாசிக்கிறல, துதிக்கிறல, சோத்திரம் பண்ணுவதுல, ஜெபிப்பதுல அடுத்த பகுதிக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால முடியல என்பதை மாத்திரம் அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் ஆகிய நமக்கு தான் இன்றைக்கு அப்படிப்பட்டு நம்மளால முடியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறேன் என்று நினைக்கிற நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசின அந்த இடத்துல 3 காரியம் தான் ஆண்டவர் பேசினார். 3 வார்த்தை தான் பேசினா. அந்த 3 வார்த்தையை மாத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனப்படி. பாருங்க, அவரை பார்த்து அவன் வியாதியஸ்தன் என்பதை தெரிஞ்சிருச்சு. அவன் வியாதியஸ்த படுத்த படிக்கா இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து நல்லா பார்த்தாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை விட ரொம்ப பெரியவர். அவர் இருதயத்தின் ஆழத்தையும் அறிகிற தேவன். அவனுக்குள்ள எல்லா சூழலையும் தெரிஞ்சுக்கிட்டு சொஸ்தமாகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கேட்டா என்ன சொன்னீங்க? இன்னைக்கு உனக்கு உன் கட்டுல நான் விடுதலையாக்க போறேன்பா. என்னச்சே பெரிய இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறான் தெரியுமா? அவர் ஏன் கேட்டார் தெரியுமா? அவன் நீ என்ன நினைக்கிறங்கிறது தெரியும். நீ விடுதலை வாங்கணும்னு நினைக்கிறியா? இல்லைன்னா ஏன்னா அவன் படுத்து படிக்கா எத்தனை வருஷம் இருக்கான்? 38 வருஷமா சோறு கொடுக்காம சாப்பாடே இல்லாம அவன் உயிர் வாழ்ந்திருப்பானா? சாப்பாடே இல்லாம அவன் உயிர் வாழ்ந்திருப்பானா? முடியவே முடியாது. அநேகர் அவனுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. பார்க்கிற அனைவரும் ஏதோ ஒரு சாப்பாட அவனுக்கு கொடுத்துட்டு அந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்து பார்க்கிற ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒண்ணு அந்த அவனுக்கு பணமாகவோ பொருளாகவோ ஆகாரமாகவோ கொடுத்துதான் போயிருப்பாங்க. அதெல்லாம் அவன் அந்த 38 வருஷம் வாழவே முடியாது. தேவன் அதை அறிந்திருந்தான். அவன் என்ன விரும்புறான்? ஐயா, எனக்கு ஒரு உதவி, சாப்பாடு, 1 மாசத்துக்கு சாப்பாடுக்கு தேவையான காசு, இல்லைன்னா ஏதாவது ஒரு மனிதர்கள் ஏதாவது உதவி செய்யவங்களா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒண்ணு அவன் உதவி கேட்டுக்கான். ஆனா ஆண்டவர் கேட்டார், சொஸ்தமாக்க விரும்புறேன். ஆனா அவன் கரெக்டா சொல்லிட்டான். அவன் அப்படி இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவன் அப்படி சொல்றான், நான் முயற்சி பண்றேன், ஆனா வேறொரு பெற்றுக்கொள்றான், என்னால முடியல. தேவன் அதற்கு தான் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும்
இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கடன்காரங்கிட்ட போய் நீ கேளுங்க, கடன் இருக்கவங்ககிட்ட நீங்க போய் கேளுங்களேன். கடன் வச்சிருக்கவங்ககிட்ட போய் உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து கேட்டான்னா, இல்ல ஊழியக்காரங்க கேட்கறாங்க, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கேட்கறாங்கப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கோ மறுநாளோ டியூ கேட்டக்கூடிய பணத்தை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா என் பிரச்சனையே தீர்ந்துடும். என்கிட்ட நிறைய சகோதர சகோதரிய சொல்லுவாங்க, இந்த மாசம் இத்தனாம் தேதி எனக்கு டியூ கட்டணும், எனக்கு அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டிருக்கேன், 2-3 பேருக்கு பணம் கேட்டிருக்கேன், அவங்க கிடைக்கணும், கண்கள்ல தயவு கிடைக்கணும். ஆனா ஒரு நாளும் அந்த கடன்ல இருந்து நான் விடுதலை ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க, நினைக்கிறதே கிடையாது. கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் முழுசா கடன் அடைச்சாலும் பரவாயில்ல, முழுசா அடைச்சிட்டோம்ல, இப்பதான் டீ கட்ட விட்டோம்ல, அப்ப நம்ம புதுசா ஏதாவது வாங்கிக்குவோம். முழுசா கடனே அடைச்சாலும் உடனே நம்ம என்ன செய்வோம்னா புதுசா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கடனாளியா ஆகிருவோம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் வாங்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டீங்கன்னா கடன் பிரச்சனை முடிச்சு விட்டுருவார் அவரு. ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க? உனக்கு என்னையா வேணும்? உனக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வாசல்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தர் முன்னாள் நீ கேட்கிறாரு ஆண்டவர், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா போதும், அன்னைக்கு டியூ கட்டினா போதும், கடன் இருந்துகிட்டே இருக்கட்டும். கடன் இருந்தா தான் நான் நிம்மதியா தூங்குவேன். சில பேர் இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை உருவாக்குனாதான் அவங்க தூங்குவாங்க. அமைதியா இருந்தா தூக்கமே வராது சில பேருக்கு, தெரியுமா? சில பேருக்கு தூக்கமே வராது. அமைதியா குடும்பம் சந்தோஷமா இருந்தா தூக்கமே வராது. அது ஏதாவது குழப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், புதிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படியே அனல் ஆக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்குற ஒரு உதாரணம் தான் சொல்றேன், இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அந்த பழக்கம் நீங்க குடும்ப ஆசீர்வாதம், குடும்ப சமாதானத்துக்காக நீங்க வரீங்க. எப்பா ஏன்பா ஒரே சண்டை சச்சரவா இருக்கு, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே குடும்ப சமாதானம் வேணும், என் நிமித்தமாயும் என் குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தர் நிமித்தமாயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படித்தானே சொல்லணும். அது ஒரு ஆணி வேறு, அது முடிஞ்சு. ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க மாமியார் தான் பிரச்சனை, அது தெரியுமா? என் மருமக தான் பிரச்சனை தெரியுமா? அப்புறம் எங்க நாத்தனாரு தெரியுமா? எங்க சின்ன மாமியார் தெரியுமா? அவங்க தெரியுமா? இவங்க தெரியுமா? வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாருன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. குடும்ப கணவர் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், மாமனார் ரட்சிக்கப்படணும், மாமியார் ரட்சிக்கப்படணும்னு தான் பேச மாட்டாங்க. ஆனா பிரச்சனை இவங்க தான். இந்த பிரச்சனை இவங்களை தீர்த்து வச்சா போதும், இவங்களை தீர்த்து வைக்கலாம். இன்னொருத்தர் நாளைக்கு திரும்ப எழும்பிட்டு வருவார். அல்லேலூயா. பிரச்சனைகள் ஆண்டவர் கேட்டானா அந்த ஆண்டவர் ஆணி வேறு என்ன இருக்கு, அதுல என்ன ஆணி வேறு என்ன இருக்கு, அந்த ஆணி வேறுல எது பிரச்சனை இருக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்டா எது பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு ஆராய்ஞ்சு சொல்ல தக்கணும். அல்லேலூயா. மேலோட்டமா சொல்லிக்கலாம், எங்க வீட்டுக்காரு காசே கொடுக்கறது இல்லைங்க, காசை கொடுக்கறது, அந்த ஐக்கியம் இல்லை, குடும்ப ஐக்கியம் இல்லை, குடும்ப ஐக்கியம் இல்லை. அப்ப குடும்ப ஐக்கியத்துக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். காசே கொடுக்கலாம், இன்னைக்கு கூடுதலா 500 ரூபாய் கொடுத்துருவாரு, அப்புறம் ஐக்கியம் இருக்காது. ஐக்கியம் இருந்தால் குடும்பத்துல லாப நஷ்டத்துக்கு தானா வருவாங்க. 2 பேரும் தானா வருவாங்க. இதுல என்ன பிரச்சனை, நிறைய பேரு விரும்புறதில்ல,
சமாதானத்தை விரும்புறது இல்ல, சந்தோஷத்தை விரும்புறது இல்ல, சுகத்தை விரும்பல. இன்ஸ்டன்ட் இன்னைக்கு பொழுதைக்கு இந்த பிரச்சனை முடிக்கட்டுனா போதும், அப்புறம் பார்த்துக்கோ. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க பேசி முடிச்சிருவாங்க, அதெல்லாம் வேண்டாம், அமைதி. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அமைதிப்படுத்துவீங்க, நாளா கழிச்சு அமைதிப்படுத்துவீங்க, ஒரு நாள் வெடிச்சு சதறும். ஆணி வேறு என்னென்று பார்த்து அதை சரி பண்ண ஆண்டவர் கையில ஒப்படைக்க நீங்க தகுதியா இருக்கும். ஆணி வேர் உங்க தொழில உள்ளதா இருக்கலாம், வேலையில இருக்கலாம், பிரச்சனை எதுவா இருந்தாலும் தான். உங்க முடக்கம் எதுல இருக்கு? பினான்ஸ்ல இருக்கு, ஹெல்த்ல இருக்கு, எதுல உங்க முடக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்து, ஆணி வேறு பார்த்து அதை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சொல்லணும். என் குடும்பம் இப்படிதான் இருக்கு, என் நிலவரம் இப்படிதான் இருக்குங்கிறது இயேசு கிறிஸ்துவ நீங்க ஓப்பனா பேசணும். மூடி மறைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துலாம் ஏன்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு அதாவது பிரச்சனைகள் ஒண்ணா இருக்கும், ஆனா அவங்க சொல்ற கதைகள் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து நம்மளையே குழப்பி விட்டுருவாங்க. ஆனா ஆணிவர் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸி. அந்த ஆணிவரை அகற்ற வேண்டும். அல்லேலூயா. அதை இயேசு கிட்ட ஒப்படைக்கணும். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருகிறார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் சொல்றார். இங்க இருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தான் பார்த்து சொல்றார், நீ சுத்தமாகறையா, நீ குணமாகறையா? நான் குணமாகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் நான் குணமாக்குறேன். வெளியும் குணமாக்கணும், என் இருதயத்திலையும் நான் குணமாக்கணும். என் கட்டுகள் இதுவரைக்கும் என் குடும்பத்துல இருந்ததான முடக்கத்தை எடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஓப்பனா பேச வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் இருதயத்தின் ஆழத்தையும் அறிகிற தேவன். சும்மா சாதாரணமா மனுஷன் சொல்ற மாதிரி இல்லைங்க அப்படி பூசினாப்புல அப்படி பேசிடக்கூடாது. அல்லேலூயா. இருக்கதை இருக்க வண்ணமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. தயவு செய்து ஓப்பனா பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உனக்கு என்ன பிரச்சனை, உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கதை நீ ஆராய்ஞ்சு பாரு. அவன் ஆராய்ஞ்சு பார்த்தான். உண்மையிலே 38 வருஷமா படுத்துக்கான். அவனுக்கு ஒரு ஆள் வருவாரு, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, இந்த கேள்வியை கேட்பாருன்னு ஒரு நாள் அவன் யோசித்தது கிடையாது. இப்படி எல்லாம் வருவாரு, இத்தனாம் தேதியில வருவாரு, இயேசு கிறிஸ்துன்னு வருவாரு, அவருக்கு கேள்வி கேட்பாரு, நம்ம இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு நாளும் யோசித்தது கிடையாது. ஆனா அவன் ஆராய்ஞ்சு பார்த்தான். ஆகா, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. வேற ஒருவன் நம்ம ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சுட்டு போயிடறான். நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் வேற ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சிடறான். அதனால அதுக்கு அந்த ஓட்டை அடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் ஆராய்ஞ்சு பார்த்தான். அல்லேலூயா. அந்த ஓட்டையை அடைப்பதற்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம குடும்பத்துல எந்த ஓட்டை இருக்கு, எதனால நம்ம ஆசீர்வாதம் போகுது என்பதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஓட்டையை சரி பண்ணுவதற்கு, அதை சந்து ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2வதாக 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உடனே பார்த்தாரு, எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டார். அல்லேலூயா. உடனே அந்த மனிதன் எழுந்திருந்து படுக்கையை எடுத்துட்டு நடந்துட்டான். ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் படுக்கையை விட்டு எழுந்திருந்தார்? அல்லேலூயா. ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த படுக்கையை அங்கனே போட்டான்னா அவன் ஒரு கால் திரும்பி அங்க ஓடி நல்லா சுத்தி பார்த்து, ஏன்னா
உழைக்கலாம் வேண்டியிருக்கு, உழைச்சி சம்பாதிக்கலாம் வேண்டியிருக்கு. அங்கேயே பேசாம படுத்த படிக்கையா இருந்தோம். யாருனாலும் கொண்டாந்து சாப்பாடு பாடு போட்டுட்டு இருந்தாங்க, நல்லா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து படுத்தாலும் படுத்துக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைப்பானா நினைக்க மாட்டானா? நினைப்பான். அல்லனா நல்லா இருக்க, கட்டில் நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் வேற ஒரு ஆள் போய் படுத்துக்கிடுவான். இத கண்ணால பார்த்துட்டு இருப்பான்ல. கொடுக்கறத காசை நம்ம தான் டூர் எங்க போனோம்னா பாத்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு இந்த மாதிரி கொடுப்போம் தெரியுமா? அதே மாதிரி வர்ற ஆட்களுக்கு யாருக்காவது கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல பிசினஸா இருக்கேன்னு சொல்லி வேற யாராவது வந்து படுத்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தேவன் படுக்கை எடுத்துட்டு வெளியே படுக்கை தூறுதுக்கு அப்படின்ட்டார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த படுக்கை என்பது நம்முடைய பழைய பாவங்கள், பழைய முறைமைகள் அல்லேலூயா உங்களை முடக்குறதான ஆவிகள். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிடுவாங்க. விடுதலை ஆனவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோன்னு சொன்னா நேரா அபோட்டன் போட்டு ஓடியாந்துடணும். திரும்ப பழைய நண்பர்கள்லாம் பார்க்கணும். அவங்களோடு கூட நம்ம ஐக்கியமா இருந்துட்டு தானே இருக்கணுங்க. நம்ம அதெல்லாம் தள்ளி இருக்க கூடாது, அன்பு செலுத்தணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாவ மனிதர்களோடு கூட ஐக்கியமா இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்துட்டே இருக்கும். அந்த வல்லமை திரும்ப பாவத்துக்குள்ளாக படுக்க வச்சு. அது மாதிரி சொந்த பந்தம் நிறைய பேர் நம்ம அப்படித்தானே, நிறைய சொந்த பந்தங்களை புற ஜாதிகளை சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. இயேசு போதுங்க, இயேசுடைய பிள்ளைங்க போதுங்கன்னு சொல்லி வந்துட்டீங்க. ஆனாலும் இன்னும் ஒரு படுக்கை அங்க போட்டிருக்கோம் தெரியுமா? ஒரு படுக்கை அங்க போட்டிருக்கோம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் போனோம்னா அங்க போய் படுத்துக்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிட்டோம். திரும்ப அதே சாக்கடைக்குள்ள, அதே சாப்பாடுக்குள்ள, அதே படுத்த படுக்க அனுபவத்துக்குள்ள நம்ம திரும்ப போகக்கூடாது. அததான் ஆண்டவர் சொன்னாரு, நீ படுக்கை எடுத்துட்டு வெளியே போயிரு. அவ்வளவுதான், அந்த சாப்டர் அதோட முடிஞ்சு போச்சு. நீ அந்த மனசுல நீ வைக்கவே வேண்டாம். அண்ணாள் சூப்பரா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. அண்ணாளுடைய சரித்திரத்தை நீங்க ஒண்ணு சமையல படிச்சு பார்த்தா அழுதுகிட்டே இருப்பா. ஒரு நாள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏலி பார்க்கிறாரு. பார்த்த உடனே அப்புறம் சொல்றாரு, நீ சிறுவன் தேவனுக்கு என்ன விண்ணப்பம் கேட்டியா அது உனக்கு கட்டளை இடுவாராக அப்படின்ட்டார். அவன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ உடனேயா துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு. அந்த பழச பற்றி நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணால் அழுததாகவே வேதத்தை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாள் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் புருஷன் சண்டை போட்டுட்டு இருப்பா. எப்ப பார்த்தாலும் சக்களத்திட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அவ சொன்னா இவ சொன்னா அப்படின்னு சொல்லி உள்ளிக்கிட்டே இருப்பா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை தான் கேள்விப்பட்டான். அந்த கேள்விப்பட்ட நேரத்துல இருந்து அவ துக்க முகமா இருந்ததே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துட்டு போயிரு. அவ்வளவுதான் உன் சாப்டர். நீ பழச போட்டு நீ என்ன செய்யக்கூடாது, நீ பழச திங்க் பண்ணவே கூடாது. நீ பழைய வாழ்க்கையை நினைச்சு கூட நீ பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து 38 வருஷமா 25 வருஷமா 50 வருஷமா 100 வருஷமா இருக்கதான சாபமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அத நிமித்தமா அவங்க படுக்க இருக்கலாம், உங்க குடும்பம் இருக்கலாம், உங்க சபை இன்னும் முன்னேறாம இருக்கலாம். தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எழுந்துரு, படுக்கை எடுத்துட்டு நட. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் உடனடியாக எழுந்துக்கிறான். அவன் உடனடியாக எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய என்ன எப்படி இருக்கு? ஏசா அந்த பக்கம் என்னைக்காவது ஒரு நாள்
என்னைக்கோ நல்லது கெட்டதுக்கு நம்ம சொந்த பந்தம் தேவைப்படும். நல்லது கெட்டதுக்கு நம்ம சொந்த பந்தம் தேவைப்படும். ரேசா ஒரு பக்கம், அந்த பக்கம் ரேசா வச்சுக்கிடுவோம். ரேசா அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? சொந்த பந்த வீட்டுக்கு எப்போ போவீங்க தெரியுமா? அங்க திருவிழாக்கள் இருக்கும்போது நேர பேரு அன்னைதான் கூப்பிடுவாங்க நல்லா. ஏன்னா உங்களை வச்சு செய்யறதுக்கு திருவிழா விசேஷம், வாங்க சாப்பாடு அழகா ஈஸியா வச்சு செய்யணும்ல. நீங்க பழச தூர விட்டுருணும். உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, உங்களுடைய ஊழியத்தை கொடுக்கும்படியாக உங்களுக்கு ஆசீர்வாதம். பழைய சாக்கடைக்குள்ளேயே நீங்க போய் இருக்கணும்னு நீங்க தயவு செய்து எடுக்காங்க. அந்த படுக்கையை தூர எடுத்துரு. அல்லேலூயா. படுக்கை பாரம்பரியமா இருக்கலாம், படுக்கை பாவமா இருக்கலாம், படுக்கை சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கலாம், அந்த படுக்கையை சொந்த பந்தமா இருக்கலாம், படுக்கை தூர எடுத்துருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இந்த கூட்டத்தின் முடிவில் நல்ல தீர்மானத்தை எடுக்கும்போது தேவன் விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடுத்து மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதை ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எனக்கோ என் குடும்பத்துக்கோ சபைக்கோ ஆண்டவர் இன்றைக்கு கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். படுத்த படுக்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, முடக்கத்தின் ஆவிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எழுந்து நடக்கத்தக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏன்னா பூரணமான விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இத்தனை வருஷமாய் யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல இருந்தீங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாக உங்களுக்கு முன்பாக வருகிறார். வந்து கேள்வி கேட்டு அவர் சொஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா. அவரே சொல்றார், நீ சொஸ்தமானாய். அவரே சொல்லுகிறார், அவர் வாயாலே சொல்லுகிறார், நீ சொஸ்தமானாய். மகனே மகளே, நீ சொஸ்தமானாய். நீ விடுதலை பெற்றாய். நீ கட்டுகளிலிருந்து நீ விடுதலை பெற்றாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமானது. பிரியமானவர்களே, அவர் வாக்கு தத்தத்தை உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றார், நீ சொஸ்தமானாய், நீ விடுதலை பெற்றாய், நீ சொஸ்தமானாய், நீ பூரண சுகத்தை பெற்றாய். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். கடந்த காலத்துல என்ன பாவம் செய்தான்னு சொல்லல, இவங்க முன்னோர்கள் பாவம் செய்தாங்கன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இனிமேல் நீ பாவம் செய்யாத. நான் விடுதலை கொடுத்துட்டேன். நான் விடுதலை கொடுத்து நீ என் பக்கமா நீ வந்துட்ட. நீ வந்த பிறகு நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. ஆண்டவர் பாவம் செய்யாதபடிக்கு, நீ பாவமே நீ இனி பாவம் செய்யாத. எப்பேற்பட்ட பாவத்துல இருக்குதான விபச்சார ஸ்திரீயை கூட பார்த்து சொன்னாரு, இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அதிக பாவம் செய்ததான என்னையும் கூட ஆண்டவர் ஒரு நாள் மன்னித்தார். ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்யாது. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற பாருங்க. திரும்ப 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 பாவம் செய்யறோமா? அது சின்ன பாவமா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம். திரும்ப 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 செய்யறோமான்னு பாருங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ஒருவேளை
உங்களால அந்த பாவத்தை மேற்கொள்ளாதபடிக்கு பலகீனமா இருக்கலாம். அந்த பலகீனத்தை பரிதவிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பாவம், இதுதான் பாவம், இது எனக்கு சுபாவம், இது எனக்கு இது ஆண்டவருக்கு பிரியமில்லதான், ஆனா என்னால விட முடியல என்று நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டனாலே சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உண்மையிலேயே இந்த இடத்துல நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய குணம் சில நேரம் செய்யும்படியாக தூண்டுகிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா யாருக்கு பாவம் மன்னிக்கப்படாது? வேணுக்குன்னு செய்றார். இந்த இடத்துல தப்புன்னு தெரியும், இது பாவம்னு தெரியும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்னு தெரியும், இது ஆண்டவர் இது ஆண்டவர் அனுமதிக்க அவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் துணிகரமாய் பாவம் செய்யறவங்களுக்கு அது தண்டனை அது வேறு விதமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தவறுன்னு தெரிஞ்சு பாவம்னு தெரிஞ்சு வேணுக்குன்னு செய்யற ஒரு மனிதனுக்கு தண்டனை வேறு விதமா இருக்கும். ஆனா இந்த தவறு தெரியாம நான் பண்ணிட்டேன்டவரே, தெரியாம நான் பண்ணிட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னை கண்ட்ரோல் மீறி இந்த காரியத்தை நான் பண்ணிட்டாண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறவர்களுக்கு தேவன் மன்னிப்பு தருகிறார். ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், இனி இந்த பாவத்தை செய். ஒரு தடவை செய்த தவறை திரும்ப தவறை செய்யக்கூடாது. அல்லேலூயா. திரும்ப தவறு செஞ்சீங்கன்னா அது என்னவா மாறும்? துணிகரமாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஒரு சில இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு ஆவியான உணர்த்தினான்னா அதை விடுதலை வாங்க முடியாது. நீங்க கெஞ்சுங்க கூத்தாங்க ஆண்டவருடைய சமூகத்துலங்க. முடிஞ்சா 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு எங்கேயாவது ஒரு மலைக்கு போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தனிமையான இடத்துக்கு போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, இந்த இடம் இது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப தடையா இருக்கு, இந்த சுபாவம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு, இந்த பாவம் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப தடையா இருக்கு, ஐயோ ஆண்டவரே இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போராடி கேட்டீங்கனால நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நாம இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நிறைய குறைகள் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய குடும்பத்தாரை அழைத்து நான் பேசுகிற ஒரே காரியம் உண்டு. என்னுடைய குடும்பத்தாரை அழைத்து நான் பேசுவேன். எல்லா மனிதருக்கும் ஒரு குறை உண்டு. பேசுகிற எனக்கும் குறை உண்டு, கேட்கிற உங்களிடத்தையும் குறை உண்டு. குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை தூர வச்சுட்டு நிறைவானதை மாத்திரம் நம்ம சிந்தித்து செயல்படுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காத்து ஆண்டவர் செய்வார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறை உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த குறையை பார்க்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அதற்கு பதிலாக நிறைவை கொடுக்கிறார். அல்லேலூயா. நிறைவை கொடுக்கிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். ஆண்டவர் இந்த குறைய பார்த்து சுட்டி காமிச்சு, இந்த இடத்துல நீ குறையா இருக்க, இந்த இடத்துல நீ தவறு பண்றன்னு சொல்லி மீண்டும் உன்னை குத்தி காமிக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அதுக்கு மாறாக அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார். நிறைவான ஆசீர்வாதம் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரி, நிறைவான காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறைவான காரியத்தை ஆண்டவர் ஒழித்து விடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மிக பெரிதான விடுதலை தருகிறார். யாருக்கும் கிடைக்கப்படா. யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல. படுத்து படிக்கையா இருக்காருங்க, இவர் கஷ்டத்துல இருக்காருங்க, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாக நம்மிடத்து வருகிறார். அல்லேலூயா. நேரடித்து ஆகா இவங்க முடங்கி கிடக்காங்களே, படுத்த படிக்கா இருக்காங்களே, குணம் இல்லாம இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்களை நம்ம இதை எடுத்து விட்டுட்டா கண்டிப்பா இவங்க ஆசீர்வாத பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள் என்று அறிந்து இயேசு கிறிஸ்து நேரடியாக வருகிறார். ஆண்டவர் நேரடியா வந்த மாத்திரமல்ல, நம்மகிட்ட உண்மையிலேயே நீ குணமாகணும்னு விரும்புறாயான்னு என்று கேட்கிறார். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய குறை எதனால வந்தது, நம்ம இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு ஆராய்ஞ்சு அதை சொல்லும் போது தேவன் அதிலிருந்து விடுதலை ஆக்குறார். அது மாத்திரமல்ல, படுக்கையை எந்த விதத்திலையும் நீங்க படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். படுக்கையை தூர தூக்கும் போது தேவன் நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இனி பாவம் செய்யாதபடிக்கு தேவன்கிட்ட ஒரு உடன்படிக்கையும் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு காரியத்தை செய்ய போறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சபையும் கட்டி வச்சதான அசுத்த ஆவியை ஆண்டவர் எடுத்து போட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய சுத்தம், இது ஒரு பெரிய சுத்திகரிப்பு. ஆண்டவர் நம்மளோட ஒரு அசுத்தமான காரியத்தை எல்லாவற்றையும் சபையிலையும் வீட்டிலையும் தனிப்பட்ட முறையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்துட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அசுத்தாவி வெளியே போகும்போது என்ன செய்யக்கூடாது, அது என்ன செய்யுமா, திரும்ப வந்து பார்க்குமா. அல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை ஆக்கிட்டார். அந்த முடக்கத்தின் ஆவியிலிருந்து எடுத்துட்டாரு. குணமாக்குதலை கட்டளையிட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே தான். அந்த ஆவி என்ன செய்யுமா, அந்த எல்லாம் சொல்லுங்க, அந்த ஆவி என்ன செய்யுமா, திரும்ப வந்து பார்க்குமா. பார்க்கும்போது எப்படி தெரியும்? இருதயம் சுத்தமா அப்படியே ஜோடிச்சு அப்படியே சுத்தமா இருக்குன்னா திரும்ப என்ன செய்யுமா, 7 ஆவிய கூட்டிட்டு வந்து இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணும்னா, இவங்க அசுத்தாவி வெளியே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல யார் வரணும்? இயேசு கிறிஸ்து உள்ள வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உள்ள வரணும். அசுத்தாவி வெளியே போயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து உள்ள வரணும். நான் டெலிவரன்ஸ்ல அந்த கவுன்சிலிங்ல அடிக்கடி உட்கார்ந்து பேசுவேன். நான் அதிகமாய் தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் வாங்கி கொடுத்துருவேன். அது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வைக்கணும். 90% பேர் இயேசு கிறிஸ்துவை வைத்து சாட்சி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சிலர் இயேசு கிறிஸ்துவை திரும்ப அந்த இடத்துல வைக்கிறதுக்கு மறுப்பாங்க. விடுதலை ஆயிடுச்சுல, நம்ம எப்பவும் போல இருப்போம். அல்லேலூயா. நான் நிறைய சகோதரர் நான் பார்த்திருக்கேன். இந்த குடி பழக்கத்துல இருக்கவங்கள நான் அநேகரை பார்த்திருக்கேன். குடி பழக்கத்துல இருக்கவங்கள பார்த்திருக்கேன். பிசாசு பிடியில இருக்கவங்கள பார்த்திருக்கேன். அவங்கள நான் சொல்லுவேன் விடுதலை வாங்கி கொடுத்தோடனே ஒரு 2 வாரம் நல்லா மகிமைப்படுத்துவாங்க. தேவனே செய்தான். அப்புறம் நான் சொல்லுவேன், தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்க. சத்திய வசனம் உங்களுக்குள்ள போகட்டும். ஆண்டவருடைய பாடலை பாடுங்க. ஆண்டவருடைய முறைமைகளை நீங்க கத்துக்காங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அசுத்தாய் போன உடனே சில ஆசீர்வாதம் கிடைக்கும். தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த சில ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஆண்டவரே கொடுப்பார். ரொம்ப நாள் ரோட்லயே திரிஞ்சுட்டு அலைவாங்க.
நல்லா போட்டுட்டு அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு அழகு பார்த்து நல்ல பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டாந்து கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ரொம்ப பிஸியா இருக்கேன் பாஸ்டர், வீடு எனக்கு லீவே கிடைக்கல பாஸ்டர், லீவே அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆமா, அப்படி சொல்றாரு. அப்படியே 2 தட்டு தட்டுவாரு, 2 தட்டு குப்புற வந்து கிடப்பாங்க. அல்லேலூயா. அநேக சகோதர சகோதரர் பின்மாற்றம் அடைஞ்சு ரோட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு சகோதரனை நான் போய் பார்த்திருக்கேன். குடி பழக்கத்துல இருந்து அவனை விடுதலையாக்கி வெளியே வந்துட்டாரு. கெஞ்சினேன், ஐயா வந்துருங்கய்யா, எப்படியாவது நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுது. இப்பெல்லாம் பாஸ்டர் நல்லா ஆயிட்டேன், நாமலாம் இப்பெல்லாம் குடி பழக்கம் கிடையாது, நான் சூப்பர் ஆயிட்டேன் பாஸ்டர். ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் வர முடியல. காலம் கடந்து போச்சு. ஒரு 6 மாதம் அவரை திரும்ப ஆஸ்பத்திரியில ரத்த வாந்தி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. நான் போய் பார்க்கிறேன், அநேக அந்த குடி பழக்கத்தை திரும்ப அந்த குடி பழக்கத்தை வந்தார். அசுத்தாவியை வெளியே என்பது ஆண்டவர் உடனடியா வந்து இப்ப நிப்படிய உடனடியா உன் கட்டுகளை வந்து ஈஸியா எடுத்துருவாரு. திரும்ப அந்த இடத்துல இயேசுவை வைக்க வேண்டும், இயேசுவை வைக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் தான் குடும்பத்தின் தலைவர்னு சொல்லணும், அவர் சொல்றபடியே நடக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்டு போனோம். அப்படி போனால் அந்த ஆவி என்ன செய்யும்? திரும்பி வந்து பார்க்கும். திரும்பி வந்து பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து இருக்கதை பார்த்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அலறி அடிச்சு ஓடும். அல்லேலூயா. அந்த இடம் வெறுமையா இருக்குமானால் அதுல இயேசு கிறிஸ்துவும் இல்லை, ஆனா சுத்தமா இருக்கு. ஆவியெல்லாம் போயிடுச்சு, உண்மைதான். ஆனா சுத்தமா இருக்குன்னு நினைக்கும் போது அது 7 ஆவியை கொண்டு வந்து வைக்கும். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீ சொஸ்தமானாய், நீ விடுதலை பெற்றாய், நீ சுகம் பெற்றாய். ஆனா ஆண்டவரை மகிமைப்படுத்துற மனிதனாய் காணப்படும். அந்த மனிதன் 15ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனிதன் சொந்த பந்தத்துல உங்க தெருவுல உள்ள மக்களுக்கோ உங்க வேலை பார்க்கறையோ தெரிஞ்சவங்ககிட்டயோ நான் இந்த இதுல விடுதலை நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அவன் தைரியமாய் போனான், தைரியமாய் எல்லாரிடத்தையும் இயேசுதாங்க குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்துக்குள்ள இயேசு உள்ள இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது எந்த வல்லமையினாலும் ஆட்கொள்ள முடியாது. அது தூரத்துல இருந்தே வரும் பார்க்கும், உண்மைதான். அலறி அடித்து ஓடும். அல்லேலூயா. அலறி அடித்து ஓடும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை ஆக்குகிறார். இன்றைக்கு கண்களை மூடி ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே கண்களை மூடுவோம். ஒரு சின்ன உடன்படிக்கை. ஏசப்பா, என் சூழ்நிலை அறிந்து என் குடும்பம், எங்க சபை, என் தனிப்பட்ட முறையில என் வாழ்க்கையில முடங்கி இருந்ததான வாழ்க்கை ஆண்டவரே நீ எழுந்திருக்க செய்தீர். ஆண்டவரே எழுந்திருக்க செய்தீர். ஆண்டவரே என் நிலைமை அறிஞ்சு நீர் தேடி வந்தீர். ஆண்டவரே நான் உண்மை தேடி வரல, நீரே என்னை தேடி வந்தீர். பிரியமான சகோதரனே சகோதரி, உன்னை தேடி வந்தார் விடுதலை ஆக்கும்படியாக, உன்னுடைய பலகீனத்தை மாற்றும்படியாக, உன் கட்டுகளை உடைக்கும்படியாக உன்னை தேடி வந்தார். இயேசு தேடி வந்தார். அது மாத்திரமல்ல,
உன் நிலவரத்தை அறிந்தது மாத்திரமல்ல, அதுல இருந்து விடுதலையும் ஆக்கினார். நீ ஒரு நிமிடம் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு சின்ன உடன்படிக்கையும் உன் இருதயத்துல எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை வைப்பேன் என்று ஒரு சின்ன தீர்மானத்தை நீ வைக்கும் போது இந்த இடத்துல இருந்து நீ சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடும் புறப்பட்டு போவாய். நீ சமாதானத்தோடு போவாய், சந்தோஷத்தோடு போவாய், நீ சுகத்தோடு போவாய். பலவித கலக்கத்தோடு, நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, கேள்விகளோடு வந்ததான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் தேடி வருகிறார். இன்னைக்கு உன் கண்முன்னாக நிற்கிறார். இப்பொழுது உன் கண்முன்னாக நின்று உன்னை குணப்படுத்தி உன்னை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும்படியாக செய்கிறார். விசுவாசத்தோடு உடன்படிக்கை பண்ணு. விசுவாசத்தோடு நான் சொஸ்தமானேன். இனி வரக்கூடிய நாட்களே நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களே நான் துணிகரமாய் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் இருதயத்துல நான் உம்முடைய நீரே வாசம் செய்ய முடியாது, நீரே என்னிடத்தை வாசம் பண்ண முடியாது நான் ஏற்படுத்துவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வளர்கிறார். 38 வருஷமாய் இருந்த மனிதனை ஆண்டவர் தூக்கி எடுத்தது போல எத்தனை வருடமாய் இருந்த சாபமா இருக்கலாம், விக்கிரத்தின் சதியா இருக்கலாம், இல்லைன்னா மனிதர்களா இருக்கலாம், எந்த மந்திரத்தின் தந்திரத்தின் ஆவில தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். இன்றைக்கு விடுதலை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பூரண விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒப்புக்கிடுங்க. தூக்காலா பாலா காலா பாலா காலா, தூக்காலா பாலா காலா பாலா பாலா காலா பாலா காலா பாலா, தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா, நான் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பது நீ அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன். நீங்கள் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக உங்களுடைய கட்டுகளை உடைத்து இந்த தேசத்திலே உடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறேன். உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். உன்னுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை ஒப்புக்கொடு. தேவன் உன்னை வைத்து ஒரு பெரிய நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேகருடைய கட்டுகளை அமைக்க முடியாது, அநேகருடைய கட்டுகளை உன்னுடைய கட்டுகளை அமைக்கிறார். இப்பொழுது உன்னுடைய கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார், அமைக்கிறார். காலா பாலா காலா பாலா காலாமா. நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறார், சொஸ்தமாக்குகிறார், சுகமாக்குகிறார். காலா பாலா காலா பா காலா பாலா காலா பாலா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பின்னிலைமை ஆசீர்வதிக்கிற தேவன். பின்னின்மை இன்னும் வரக்கூடிய நாட்களே உன்னை ஆசீர்வாதமான மனிதனாய் மாற்றுகிறார். காலா பாலா. சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.